இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரே பல்பில் எல்லோ ஒயிட் எரியிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பல்பை ஸ்ப்ளெண்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ. வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MK by PITSTOPங்கிற நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி அப்டேட் ஆஃபர் எல்லாமே வாட்ஸ்அப்லேயும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். லிங்க் கமெண்ட்லேயும் இருக்குது, பயோவில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அலுமினியத்தில் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் ஃபேன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ரிலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிலேயும் இருக்குது. லோ பீமில் எல்லோ கலரில் 20 வாட்ஸும், ஹை பீமில் ஒயிட் கலரில் 50 வாட்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம வண்டியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு 10ஆம் நம்பரில் 2 போல்ட் இருக்கும். இந்த 2 போல்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது மூலமாக பைக்கோடைய மாஸ்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வந்து RX-Z மாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஷாகனுடைய மாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரிக்கு இந்த மாஸ்க்கெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்ப்ளெண்டரோடைய மாடிஃபிகேஷன் வீடியோ நிறையா இருக்குது, எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் அசம்பிளி இருக்கும். இது 12ஆம் நம்பர் ஸ்பானர். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 போல்ட் இருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 போல்ட் இருக்கும். இதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஹெட்லைட் அசம்பிளி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக கனெக்ஷனுக்கு அப்படியே போயிடலாம். ஓகே, 2 போல்ட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட்டுக்கான ஒரு பின்னும் பார்க்கிங் பல்ப் இருக்கக்கூடிய ஹோல்டரும் இருக்கும். நீங்கள் இதை 2 ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அன்பிளக் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹெட்லைட் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு கிளாத்தை ஏதோ ஒன்று விரிச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்டாக் பல்பை ரிமூவ் பண்ணுறது தான் ஒர்க்கு. இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இதில் ஒரு கிளாம்ப் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக சைடில் தள்ளினீங்க, அதாவது லெஃப்ட் சைடில் தள்ளினீங்க அப்படின்னா ஈஸியாகவே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த பல்பை வந்து ஈஸியாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஹாலஜன் பல்ப் தான் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம LED பல்ப் போட போகிறோம். ஓகே, இப்போ இந்த COT பல்பை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து H4 டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சைடு பெருசாகவும் மற்ற 2 சைடு சின்னதாக 2 பின் இருக்கும். அதே மாதிரி பல்பு, அதாவது ஹெட்லைட் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பெரிய காடியும் மற்ற சைடு வந்து சின்ன காடியும் இருக்கும். அது இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மாற்றி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் லோ பீம் ஹை பீம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கிளாம்ப் போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஃபேன் இருக்கிறதுனால பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரப்பர் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் ரப்பர்னு சொல்லுவாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அது மேக்ஸிமம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை, ஏன்னா கூலிங் ஃபேனை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து அதை லைட்டாக அறுத்து போட்டிங்கன்னா கூட அந்த ரப்பரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கனெக்ஷனை பற்றி பார்த்துடலாம். இந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா DC லைனை கொண்டு வந்து லூப் பண்ணியிருக்கேன். இதுதான் வண்டியில் வரக்கூடிய ஸ்டாக் AC லைனு. அது வந்து எல்லோ கலரில் இருக்கும். இந்த எல்லோ கலரை நான் கட் பண்ணி டேப் அடிச்சிட்டேன். அதுக்கு பதிலாக நம்ம வந்து DC லைனை எடுத்து லூப் போட்டு கொடுத்துருக்கோம். கம்பல்சரி நீங்கள் DCக்கு மாற்றினீங்கன்னா ஏசியை கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பல்ப் வந்து சீக்கிரம் ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ பீமில் எல்லோ கலரும் ஹை பீமில் ஒயிட் கலரும் ஒர்க் ஆகும். நைட் இதோடைய விசிபிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் போட்டிருக்கேன், ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. லோ பீம் போடும்போது எல்லோ கலரில் இருக்குது. ஸோ எல்லோ கலர் வந்து மிஸ்டான ஏரியாவில் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரே பல்ப் 2மே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். தேவைப்படுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லைட்டோட விசிபிளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா MK by PITSTOP நம்ம ஸ்டோரை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில்.